கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்தமான தேவனாய் கர்த்தர் இந்த இடங்களில் இருந்து ஒரு நல்வாழ்வு கொடுப்பதற்காக தேவன் நமக்கு உதவி செய்வார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரத்தில் 15-16 நாம் வாசிக்கும் பொழுது வேதத்திலே நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை உண்டென்றவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இந்த வாக்கின் பிரகாரம் ஜபத்தோடு கடன் செல்வோம். செல்வீர்களாம். அன்பும் இறக்கும் இருந்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வேளையிலே அடியை மறைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசப்படும் வார்த்தைகளுக்காக நாம் துதி சொற்களுக்காக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு புரியும் இருப்பதற்கு தேவனாய் கற்று செய்யப்படும் உதவிகளுக்காக ஒத்தாசைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதி உள்ளதும் திருவுள்ளதுமான தேவன் நீதி உள்ள சுவிசேஷ வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து கர்த்தருடைய மகிமைக்காக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சவுலாக இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கொடுமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பு அவருடைய ஜீவியமானது மிகவும் கடுமையாக இருந்தது, கொடுமையாக இருந்தது. கிறிஸ்தவ மார்க்கத்தாரை கண்டால் வீழ்த்த வேண்டும், அடித்து துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தில் நோக்கத்தில் இருந்த அந்த சவுலை கர்த்தராகிய ஆண்டவர் இளம் பிராயத்தில் தொழுவதற்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த சவுலானவன் மிகவும் ஒரு துன்மார்க்க ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஸ்தேவான் என்கிற பரிசுத்தமுள்ள